مولاي صل وسلم دائما أبدا على بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيله والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومريم ابنة عمران التي أحصنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மாதர்குலத்து மாணிக்கங்கள் என்கிற இந்த தொடரில் சரித்திர சாதனைகள் புரிந்த பெண்கள் குறித்து, இஸ்லாமிய பெண்களுக்கான முன்னோடிகளான பெண்களை குறித்து, தாங்கள் வாழ்ந்த காலத்தில் அற்புதமான ஒழுக்க நெறிகளாலும் குடும்பத்தினுடைய நற்பெயரை உயர்த்திய, சமுதாயத்திற்கு நல்ல பலன்களை தந்த மிகச்சிறந்த பெண்மணிகளின் வரிசைகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போவது உலகத்தின் மிகவும் பிரபலமான ஒரு பெண். நாம் இன்றைக்கு பேச இருக்கிற இந்த பெண் முஸ்லிம்களிடம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு மதங்களிலேயும் பிரபலமான பெண். வானத்து வேதங்களை பெற்ற மதங்கள் என்று சொல்லப்படுகின்ற யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் உள்ளிட்ட அத்தனை மதங்களும் இந்த பெண்ணின் பெருமையை பேசுகிறது. பெண்மணி யார் என்பதை ஓரளவு நீங்கள் யூகித்திருப்பீர்கள். ஆம், இந்த பெண்ணின் பெயரை தவிர வேறு எந்த பெண்ணின் பெயரும் குரானிலே இல்லை. மரியம் அம்மையார் அலைஹிஸ்ஸலாம். குரானிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரே பெயர் மரியம் என்பதாகும். வெறும் பெயர் மாத்திரம் இடம்பெறவில்லை, தனி ஒரு அத்தியாயமாகவே இடம்பெற்றிருக்கிறார்கள் மரியம் அம்மையார். வத்குர் ஃபில் கிதாபி மரியம், நபியே மரியமையும் இந்த வேதத்தில் குர்ஆனில் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி துவங்குகின்ற திருக்குர்ஆனுடைய வசனங்களின் வாயிலாக மரியமின் வரலாறு, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான அந்த வரலாறு நேற்றைக்கு நடந்ததை போல் திருக்குர்ஆனிலே முன்வைக்கப்படுகிறது. மரியம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு தாய் என்ற அடிப்படையில் நமக்கெல்லாம் கூட தாய்மார்களில் ஒரு அற்புதமான தாய். உலகத்தின் எல்லா வேதங்களும் போற்றி புகழ்ந்திருக்கிறது. அந்த வேதங்களின்படி உண்மையாக வாழ்ந்த அத்தனை பேரும் போற்றி புகழ்ந்தார்கள். உலகத்தின் நச்சுத்தன்மைகள், விஷமத்தனங்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரர்களான யூதர்களை தவிர புனிதமும் கற்பொழுக்கமும் உச்சகட்டத்தில் இருந்த மரியம் அம்மையாரை தவறானவள், நடத்தை கட்டவள், வழி தவறியவள், இன்னமும் சொல்லுவதற்கு நாக்கூசுகிற அசிங்கமான வார்த்தைகளால் மரியமை அர்ச்சனை பாடியவர்கள் யூதர்கள். அப்படியானால் கிறிஸ்தவர்களுக்கு கோபம் வர வேண்டுமே. கன்னிமேரி என்று அவர்கள் தெய்வத்தினுடைய ஸ்தானத்திற்கு அல்லவா தூக்கி வைத்திருக்கிறார்கள். உண்மைதான், கோபம் வர வேண்டுமானால் வரவில்லை. முஸ்லிம்கள் என்கிற பொது எதிரிக்காக வேண்டி இரண்டு பொருந்தாத கொள்கைகளை கொண்டவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் மரியமை தூற்றும் யூதர்களும் மரியமை போற்றும் கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக கைகோர்த்து இருப்பது ஒரு வியப்பான ஒரு குவியம், ஒரு வியப்பான செய்தி. நாம் மரியம் அம்மையாரினுடைய வாழ்க்கை வரலாற்றில் நீண்ட நெடிய செய்திகள், மரியம் மற்றும் அவர்களுடைய குழந்தையோடு சேர்த்து நமக்கு நிறைய படிப்பினைகள் இருப்பதால் அவற்றோடு சேர்த்து நாம் அவைகளை பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் செய்தி,
மர்யம் ஒரு அற்புதமான தாய் தந்தைக்கு பிறந்த நல்ல குடும்பத்து பிள்ளை. தந்தை இம்ரான். குர்ஆனில் மரியம் அம்மையாரை பல இடங்களில் அல்லாஹ் வ மர்யம் இப்னத் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம் என்றே அழைக்கிறான். அதே போல மரியமுடைய தாயும் தந்தையும் அற்புதமான அல்லாஹுவை வழிபடுகிற மார்க்க நெறி நிற்கின்ற நல்லொழுக்கம் உள்ளவர்கள். எனவே மரியமின் பிறப்பு ஒரு நல்ல குடும்பத்தில் ஆகிவிட்டது. வளர்ப்பும் சூழ்நிலைகளும் நல்ல விதத்திலேயே போகும், சந்தேகமில்லை. மரியம் பிறப்பதற்கு முன்னால் மரியமுடைய தாய் அல்லாஹுவிடத்தில் ஒரு ஒப்பந்தம், ஒரு சத்திய பிரமாணம், ஒரு முன் வாக்குப்பதிவு செய்து கொள்கிறார்கள். குர்ஆனில் அந்த செய்தி இருக்கிறது. யா அல்லாஹ், எனக்கு பிள்ளை பிறந்தால் நான் அந்த பிள்ளையை பைத்துல் முகத்தஸுக்கு, இபாதத்து செய்யக்கூடிய ஆலயத்திற்கு அர்ப்பணமாக தருகிறேன். அக்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. ஆண் பிள்ளைகள் குழந்தைகள் பிறக்கிற போது கொண்டு போய் ஆலயங்களில், பள்ளிவாசல்களில், வணக்க ஸ்தலங்களில் கொண்டு போய் சேவை செய்வதற்காக வேண்டி பிள்ளைகளை விட்டு விடுவார்கள். இவர் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார். மரியமுடைய தாய், இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், என் வயிற்றிலே உள்ளது ஆண் தெரியவில்லை, பெண் என்று தெரியவில்லை, சொல்லுகிறார்கள் என் வயிற்றிலே உள்ளதை நான் இறைபாதையில் சேவகம் செய்ய ஆலயத்திற்கு தருவதாக முடிவெடுத்து விட்டேன். என் இந்த நேர்ச்சையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று மரியமின் தாய் கேட்கிறார்கள். பிரார்த்தனை, இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நீ செவிமடுப்பவன், நன்கு கேட்பவன், அறிந்தவன் என்று சொல்லுகிறார்கள். குழந்தை பிறந்தது. ஆண் பிள்ளை பிறக்கல, பெண் குழந்தை பிறக்கிறது, மரியம் பிறக்கிறது. மீண்டும் அந்த தாய், மரியமின் தாய் கையேந்துகிறார்கள் அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ், ஆம்பளை பையன் பிறக்கும்னு நினைச்ச பிறக்கல, பிறந்திருப்பது பெண் குழந்தை. ஆண் குழந்தையை போல கொண்டு வந்து அதை ஒப்படைக்க முடியாது. இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் செய்த வாக்குறுதி, வயிற்றிலே உள்ளதை நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று தானே. ஃபலம்மா வதஅத்ஹா, குழந்தை பிறந்த போது, குழந்தையை பெற்ற போது, காலத் ரப்பி இன்னி வதஅத்துஹா உன்சா, யா அல்லாஹ், நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றேன். அல்லாஹ் இங்கே சொல்கிறான், வல்லாஹு அலம் பிமா வதஅத். இந்த அம்மாவுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குதுங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ பிறந்திருக்கிறப்பவும் தெரியும், பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். உருவாக்குபவன் அவன். ஒலை சத்தக்கருக்கல் உன்சா, ஆண் பெண்ணை போல இல்லை. சொல்றாங்க அந்த அம்மா, நான் இக்குழந்தைக்கு மரியம் என்று பெயர் வைக்கிறேன். சம்மை துஹா மரியம். அத்தோடு யா அல்லாஹ், இந்த மரியம் மற்றும் இந்த மரியமனுடைய சந்ததி, இவர்களை விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னிடம் என்று துஆ செய்கிறார்கள். வஇன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனில் இந்த வார்த்தை இருக்கிறது. அல்லாஹ் மரியம் என்கிற குழந்தையை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். வழக்கம் போல ஆலயத்திற்கு வந்துவிட்ட சிறிய பெண் குழந்தை. இப்போ இது யாராவது எடுத்து வளர்க்கணும், யாராவது பொறுப்பெடுக்கணும் இல்லையா? யார் பொறுப்பெடுப்பது? அன்றைக்கு இருந்த உலமாக்கள், அன்றைக்கு இருந்த மார்க்க அறிஞர்கள், அதே சமகாலத்தில் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாழ்ந்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன் என்று கேட்க, வேறு பல அறிஞர்கள், பாதிரிகள் நான் வளர்க்கிறேன் என்று கேட்க, எல்லோரும் கேட்டார்கள். அந்த நேரத்தில் அன்றைய வழக்கப்படி ஒரு வேலை நடந்தது. அவரவர்கள் தங்கள் எழுதுகோள்களை தூக்கி போட வேண்டும். அவற்றிலே ஒரு சீட்டு குலுக்கல் முறை போன்று தண்ணீரிலே தூக்கி கொண்டு போய் தங்களுடைய கோள்களை, எழுதுகோள்களை தூக்கி வீசுகின்ற ஒரு அற்புதமான சீட்டு குலுக்கல் அது. எல்லோரும் போட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமே இந்த பிள்ளை வளருமாறு அல்லாஹ் அங்கே குழுக்களில் தேர்வு செய்து விட்டான். குர்ஆனிலே இந்த நிகழ்ச்சியும் அப்படியே வரிசையாக வருகிறது. எந்தவித தர்க்கங்களுக்கு இடமில்லாமல் இந்த பெண் குழந்தை ஒரு சாலிகான, தூய்மையான, அக்காலத்தில் வாழ்ந்தவர்களில் நல்லவரான ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமிடம் வளர்ப்பிற்கு போய்விட்டார்கள். ஒழுக்கத்தின் உச்சகட்டம். தந்தை இம்ரான் நல்லொழுக்கமானவர், தாய் ஹன்னா நல்லொழுக்கமானவர். இதோ வளர்கிற இடம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அற்புதமான வளர்ப்பிற்கு
தேவையான தர்பியத் என்கிற பயிற்சிகளுக்கெல்லாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பெயர் போனவர்கள். மிக நல்ல ஒரு சூழ்நிலை மரியமுக்கு இருந்தது. இனி மரியம் அம்மாவை பற்றி திருக்குர்ஆன் சொல்லுகின்ற உயர்வான சில செய்திகள் ஒவ்வொன்றாய் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது ஏதோ பழைய வரலாறு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். மரியமை பற்றி தவறான புரிதல் நிறைய இருக்கிறது. ஒன்று முஸ்லீம்கள்டே இருக்குது, இன்னொன்று கிறிஸ்தவர்களால் மரியமை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளில் பல நம்மிடத்திலேயும் வந்து பரவி இருக்கிறது. இன்னொன்று அவதூறாக சொல்லப்பட்ட பல செய்திகளும் பரவி இருக்கிறது. எனவே திருக்குர்ஆனுடைய ஒளியில் மரியம் யார், அவர் இடம் என்ன, அவர் எங்கே இருக்கிறார், எப்படி அவருடைய நல்லொழுக்கம் இருந்தது என்பதையெல்லாம் குர்ஆன் ஒளியில் நாம் தெரிய வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன் சொல்லுவதை இப்போது பேருக்கு இருப்போம். வளருகிற அந்த பிள்ளை பள்ளிவாசலுடைய மெஹராபில், ஆலயத்தின் ஒரு கொட்டத்தில், ஒரு குடிசையில், ஒரு குடிலில் தங்கியிருக்கிறார். யாரோடும் எந்த தொடர்பும் இல்லை. ஆண்கள் வருவதற்கல்ல, பிரவேசிப்பதற்கு, உள்ளே நுழைவதற்கு, தொடர்பு கொள்ளுவதற்கு, எந்த விதத்திலேயும் பேசுவதற்கு கூட வழியற்ற ஒரு சூழ்நிலையில் மரியமின் வளர்ப்பு அற்புதமாக போகிறது. நேர்த்தியும் நல்லொழுக்கமும் நேர்மையும் நீண்ட நேர வணக்கமும் கொண்ட அந்த பெண்மணியை அல்லாஹ் அப்போது சிறு வயதிலேயே தேர்வு செய்தான். மரியமிடத்தில், மரியம் அம்மையாரிடம் வந்து பார்த்தால் பழ வகைகள் குவிந்து கிடக்கும். அந்த பழம் எதுவும் ஊரில் இருக்காது, சீசனில் அது இல்லை, அப்போது கிடைக்கக்கூடிய பழங்களும் அல்ல. ஒவ்வொரு பழத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது அல்லவா? தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப பழங்களின் விளைச்சலும் இது மாறும் அல்லவா? எல்லா பழமும் வருகிறது. இதை நபியாக இருக்கிற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள். மரியம், எப்படிமா இங்கு மட்டும் சாத்தியமாகிறது? யாரும் வரல, அவர் நபி, அவருக்கு தெரியும். ஒரு மலக்கு வரல, வேற எதுவும் வரல, அற்புதங்கள் எதுவும் நடக்கல. ஆனால் மரியம் உணவு உண்ணும் இடத்தில், மரியம் தங்கி இருக்கிற குடிலில் அத்தனை பழங்கள். கேட்டார் மரியம், கேட்டார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அன்னா லகி ஹாதா, ஏம்மா இந்த பழங்கள்லாம் உனக்கு எங்கிருந்து வருது? சிறிய வயதிலேயும் மிக நேர்த்தியான அற்புதமான பதில், ஈமானின் அழுத்தத்தோடு அந்த பதில் வந்தது. காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், இது எல்லாமே அல்லாஹ்விலிருந்து வந்துச்சு. இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடுபவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுப்பான், கால வரையில்லாமல் கொடுப்பான், எதை வேண்டுமானாலும் கொடுப்பான், எப்போது வேண்டுமானாலும் கொடுப்பான். சீசனும் சீசன் இல்லை என்பதும் அவனுக்கு தடைகள் அல்ல, அதெல்லாம் மனித குலத்திற்கு. தடைகளை தாண்டி அவன் வழங்கிய பழங்கள் இவை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு மனதில் ஒரு உதயம் தோன்றியது. அப்படியானால் ரப்புல் ஆலமீனான இறைவன் இவ்வளவு வயதானதற்கு பிறகும் எனக்கு குழந்தை இல்லாமல் வைத்திருக்கிறான். சீசன் இல்லாத காலத்தில் இந்த பழங்களை எல்லாம் ஒருவனால் கொடுக்க முடியும் என்றால், அவனால் மலடாக இருக்கிற என் மனைவிக்கு பிள்ளை பாக்கியம் தருவதற்கும் அவனால் முடியும். எனக்கு வயதானாலும், வயோதிகமானாலும், தலைமுடி நரைத்து போனாலும், எலும்புகள் பலவீனமாகி போனாலும், சூரா மரியமின் துவக்கத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமே சொல்லுகிறார்கள், இன்னி வஹனல் அஸ்மு மின்னி, யா அல்லாஹ் என் எலும்புகள் பலவீனம் அடைந்து விட்டது. வஷ்தஅலர் ரஅசு ஷைபா, என் தலை வெள்ளையாக நரைமுடியால் சாயம் பூசி கொண்டிருக்கிறது. ஆனாலும் வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, உன்னிடத்தில் பிரார்த்திப்பதை விட்டும் துர்பாக்கியம் பெற்றவனாக நான் ஆக மாட்டேன். எனவே உன்னிடத்தில் கேட்கிறேன், என்னை தனியாக விடாதே, எனக்கு வாரிசு கொடு என்று கேட்டார்கள். அதே போல அல்லாஹ் அதற்கு முன் இப்படி ஒரு பெயர் இல்லாத ஒரு குழந்தை யஹ்யா என்ற பெயரோடு கொடுத்தான். நமக்கெல்லாம் குழந்தை கொடுப்பான், பெயர் நாம் வைப்போம். யஹ்யா வருகிற போதே பெயரோடு வந்தார். அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, ஜக்கரியா உமக்கு ஒரு குழந்தை நாம் தருகிறோம், அக்குழந்தைக்கு யஹ்யா என்று பெயர். லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமிய்யா, இதுக்கு முன்னால் இந்த பெயர் நாம் வைத்ததில்லை. நாம் இப்போது
போகிற போக்கில் ஜக்கரியாவை இழுத்து கொண்டே போகிற போது மரியமை அங்கே நிப்பாட்டி விட வேண்டாம், மரியமுக்கு வந்து விடுவோம். மரியமின் கூடாரத்தில் இருக்கின்ற பெறுதற்கரிய பழங்களை பார்த்து, கிடைத்தற்கரிய கனிவகைகளை பார்த்து தான் குழந்தை வேண்டும் என்று கேட்டார்கள், கிடைத்து விட்டது. அப்படியானால் அந்த பெண்ணுக்கு பழங்களை கொடுத்தான இறைவன், அந்த பெண் எவ்வளவு நேர்த்தியும் கீர்த்தியும் மிக்கவளாக இருந்திருக்க வேண்டும், நாம் யோசிக்க வேண்டும். மரியம் குர்ஆனில் எத்தனை இடங்களில் ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி வருகிறதோ அத்தனை இடத்திலும் பெரும்பாலும் இந்த வார்த்தை கூட வரும். وَمَرْيَمَ ابْنَتَ عِمْرَانَ وَالَّتِي أَحْسَنَتْ فَرْجَهَا இம்ரான் அல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை தூய்மையாக மிக தூய்மையாக வைத்து கொண்ட பெண் மரியம். ஒரு பெண்ணுக்கு இருக்கிற உயர்தரமான சான்றிதழ்கள்லையே ஆக உச்சகட்டமான நற்சான்றிதழ் சர்டிஃபிகேட் அவள் கற்பொழுக்கம் நிறைந்தவள் என்பதை தவிர மீதி எல்லாம் இரண்டாம் பட்சம். பெண்களுக்கு பொதுவாக எல்லா ஒழுக்கங்களை விடவும் இந்த ஒழுக்கம் கூடுதலாக வல்லவா வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதனால்தான் ஒரே பெண்ணை குர்ஆனிலே பெயர் சொல்லி கூப்பிடும் இறைவன், ஒரு பெண்ணை முன்மாதிரியான ரோல் மாடலாக காட்டும் இறைவன், அந்த பெண்ணின் குணநலன்களை அல்லாஹ் தன் வார்த்தைகளில் துவக்குகிற போது எப்படி துவக்குகிறான்? அஹ்சனத் ஃபர்ஜஹா, அந்த பெண் தன் கற்பை தூய்மையாக வைத்திருந்தவள். ஒழுக்கமுள்ள அந்த பெண்ணை குறித்த குர்ஆனுடைய புகழ் வசனங்கள் ஏராளம். அதனால் இப்படி ஒரு ஒழுக்கமான பெண்ணிடத்தில் ஆண்களின் தீண்டுதல் இல்லாமல் உலகத்தில் அதிசயமாய் அற்புதமாய் பின்வரும் சமுதாயத்திற்கெல்லாம் இறைவனின் வல்லமையை சொல்லுவதற்கு தந்தையின்றி ஆணின் தீண்டுதலின்றி ஒரு குழந்தையை மரியமின் வயிற்றிலே உருவாக்க அல்லாஹ் முடிவெடுத்தான். நினைவில் வைப்போம், ஆதமை உருவாக்கினான், தந்தை தாய் இல்லை. ஹவ்வாவை உருவாக்கினான், அவர்களும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் அல்ல. இறைவன் எப்படியும் உருவாக்க முடியும், இதோ உருவாக்குகிறான். மர்யம் பத்தினி பெண், கற்பொழுக்கம் உள்ள பெண், எல்லா விதத்திலேயும் சிறந்து விளங்கிய பெண், எந்த ஆணையும் ஏறெடுத்து பார்க்காத பெண். மட்டுமல்ல, எந்த ஆணும் அந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்லை. அவர்கள் வளர்ந்த வளர்ப்பு அப்படி, பள்ளிவாசலுக்குள் உள்குடிலுக்குள். இவ்வளவு நல்லொழுக்க உள்ள பெண் என்பதால் ஃபனஃபக்னா ஃபீஹி மிர் ரூஹினா, குர்ஆன் சொல்லுகிறது, நாம் நம்முடைய ரூஹை, நம்முடைய குழந்தை பிறப்பிற்கான கருவை நாம் அந்த பெண்ணிலே ஊதினோம். ஊதுவதற்கு மலக்குகளின் தலைவர் ஜிப்ரைல் அவர்கள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு மரியமை நோக்கி அவர்கள் வந்து ஊதிவிட்டு போனதால் கர்ப்பம் தரிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இன்னமும் கொஞ்சம் நாம் விரிவாக பார்க்க வேண்டும். வந்தார் வானவர் தலைவர் ஜிப்ரைல், மரியம் தனியாக இருக்கிறார்கள். ஆண்கள் போகாத பகுதி, ஆண்கள் பிரவேசிக்க கூடாத பகுதி. மரியமின் கூடாரத்தில் யாரும் வந்ததில்லை. திடீரென்று ஒரு ஆள். அதிர்ச்சியில் உறைந்து போன மரியம் தோற்றத்திலே மனித வடிவில் தெரிந்த ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார், இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகிய்யா, நீ அல்லாஹ்வை பயப்படுற ஆளா இருந்தா நான் ரஹ்மானுடைய பேரால் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன், போயிரு. உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். செய்தி சொல்ல, சுப செய்தி சொல்ல, நல்வாழ்த்து செய்தி சொல்ல, மகப்பேறு குறித்த மகிழ்ச்சியை சொல்ல வந்தவருக்கு அதிர்ச்சி, ஓன்ட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பை நான் அல்லாஹ்ட்ட கேட்க போகிறேன். அவர் சொன்னார், கால இன்னமா அன ரசூலு ரப்பிகி லி அஹபலகி குலாமன் ஜகியா, நான் மரியமே, நான் உன் ரப்பின் தூதர், உன் ரப்பின் தூதுவராக வந்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? ஒரு பரிசுத்த குழந்தையை உனக்கு இறைவன் அன்பளிப்பு செய்வதை சொல்லுவதற்கு வந்திருக்கிறேன். பரிசுத்த குழந்தையை அன்பளிப்பாய் சொல்ல வந்திருக்கிறேன். கல்யாணமே முடிக்காத எந்த பெண்ணையாவது பார்த்து
பருவமேதிய நாளிலே இருந்த ஆடவர்களை கூட ஏறெடுத்து பார்க்காத ஒருவரை பார்த்து மரியம் அம்மையார் திடீர்னு இப்படி குழந்தை தர்றோன்னு கேட்ட உடனே என்ன செய்வது? என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? இவர்கள் சொன்ன பதிலும், அதற்கு ஜிப்ரீல் சொன்ன பதிலும், அதற்கு பின்னால் நடந்த குழந்தை பேறு மற்றும் அதை ஒட்டிய நிகழ்ச்சிகள், பிள்ளை பெற்ற நேரம், பிரசவத்தினுடைய நேரம், அந்த பிரசவத்திற்கு பின்னால் குழந்தையை தூக்கி கொண்டு அவர்கள் ஊருக்குள் வந்த நேரம் என்று இனி வரும் நாட்கள் அனைத்தும் மரியமின் பொழுதுகள் மிக மிக கவனிக்கத்தக்கவை. மரியமே, உமக்கு இறைவன் புறத்திலே இருந்து குழந்தை அன்பளிப்பு செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த பெண் கேட்டது, மரியம் அம்மையார் கேட்டார்கள், அன்னா யகூனு லி குலாம் வலம் யம்சஸ்னி பஷர் வலம் அகு பகியா. குழந்தை பிறக்குமா? எப்படி குழந்தை பிறக்கும்? அன்னா யகூனு லி குலாமுன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? வலம் யம்சஸ்னி பஷர், என்னை எந்த மனிதனும் தொடவில்லை, தீண்டவில்லை. வலம் அகு பகியா, நான் தவறான நடத்தை உள்ளவளும் இல்லை, நான் நடத்தை கெட்டவளும் அல்ல, என்னை எந்த ஆணும் தீண்டவில்லை, குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்போ முகாந்திரமோ இல்லை என்று சொல்லுகிறார் மரியம் அம்மையார். மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுகிறார்கள், கால கதாலிகி, அப்படித்தான். எப்படி பிறக்கும்னு கேட்குறீல்ல, அப்படித்தான் பிறக்கும். உலகத்தில் இறைவனின் வல்லமைகளை குறித்து சந்தேகமாய் கேட்கிற எல்லோருக்குமான பதில் இதுதான். அல்லாஹ் நடத்துவானா? அது எப்படி நடத்துவான்? அப்படித்தான் நடத்துவான், அவ்வளோதான். இதற்கு மேல் பதில் இல்லை. மரியம் கேட்கிறார்கள், எப்படி பிறக்கும்? அப்படித்தான் பிறக்கும். ஈமானுடைய அழுத்தம் உள்ளவர்களுக்கு இந்த பதிலில் இருக்கின்ற ஆழம் புரியும். சொல்றார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து, கால ரப்புகி ஹுவ அலைய ஹய்யின், மரியமே, உன் ரப்பு சொல்லுகிறான், இது எனக்கு லேசானது. இப்படி ஒரு லேசான காரியத்தை உனக்கு இப்படி ஒரு குழந்தையை தருவதன் மூலம் வலினஜஅலஹு ஆயத்தல் லின்னாஸ் வ ரஹ்மத்தம் மின்னா, மக்களுக்கெல்லாம் ஒரு ஆதாரமாக, அத்தாட்சியாக, நம்மிடமிருந்து ஒரு அருட்கொடையாக நாம் இந்த குழந்தையை தருகிறோம். வகான அம்ரம் மக்தியா, இது சம்பந்தமாக கேட்காத, இது விஷயம் முடிவு செய்யப்பட்டு விட்டது, அவ்வளோதான். மக்தியன் கதா, முடிவு செய்யப்பட்ட விஷயம்னா அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது. அல்லாஹுடைய வல்லமைகள் விஷயத்தில் எப்போவுமே அப்படித்தான். முடிவு ஆகலை அதுவரையும் கருத்து சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. இது ஏன், எப்படி, என்ன, எதுக்காக கேட்கலாம். எப்போ இறைவன் அம்ரம் மக்தியா, இது கலா கதிர், இது விதியில் முடிவு செய்யப்பட்டு விட்டு விஷயம்னு சொல்லிட்டானோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் கேட்கக்கூடாது. குர்ஆனில் ஒரு ஆயத்து வருது, இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹுவும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் அதற்கு பிறகு அதில் யாருக்கும் விருப்பம் என்பது கிடையாது, அது கட்டுப்படுத்த ஆகணும். ஃபஹமரத்துஹு ஃபன்தபதத் பிஹி மகானன் கஸியா, பாருங்கள், மரியம் கர்ப்பமாகிவிட்டார், கர்ப்பமாயிட்டார். ஹதீஸுகளில் இருக்கிறது, ஏன் பல்வேறு வேத புத்தகங்களில் கூட இருக்கிறது, மரியம் கர்ப்பமாயிட்டார். கர்ப்பமான பெண்களுக்குன்னு அடையாளம் இருக்கும் இல்லையா, வயிறு பெரிதாக தெரியணும், அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா. மரியமுக்கு அப்படி தெரியலை. இங்கே இன்னொரு விஷயமும் முக்கியமாக கவனிக்கணும். கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சில பேர் தவறாக வரலாறுகளை திரித்து வைத்திருக்கிறார்கள். என்னமோ இப்போ இதான மாதிரி உடனே அப்போவே குழந்தை பிறந்துட்ட மாதிரி இல்லை. வழக்கமாக எல்லா பெண்களும் வயிற்றில் சுமப்பது போல் 9 மாதங்கள் வரை ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை மரியம் சுமந்தார்கள். அப்படி தான் வரலாறு. நேற்று வந்து ஜிப்ரீல் ஊதிட்டு போன உடனே மறுநாள் குழந்தை பிறந்து அடுத்த நாள் ஊருக்கு கொண்டு வந்து அப்படியெல்லாம் இல்லை. படிப்படியாக எல்லா பெண்களைப் போல நடந்தது. அப்போ சந்தேகம் வரலாம், வயிறு எப்படி தெரியாமல் இருந்தது? ஒரு வயசு புள்ள, ஒரு சிறுமி திடீர்னு கர்ப்பமாக இருக்கிறா, அடையாளங்கள் காட்டி கொடுத்துருக்குமே, அந்த ஊரில் என்ன நடந்தது பிறக்கிற வரையும் அப்படின்னு சந்தேகம் வரலாம். வயிறு தெரியவில்லை, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பொதுவாகவே பிற பெண்களுக்கு அது போன்ற பிரசவத்தினுடைய குழந்தை பேறு காலங்களில் ஒரு 5 மாதம் வரையும் கூட சில பேருக்கு வயிறு தெரியாது. அந்த 5 மாதங்களை தாண்டியதற்கு பிறகு மரியம் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் தான் ஆண்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் வர்ற ஆள் இல்லை, அவர் உள்ளுக்குள்ளே இருக்கிறவர், இபாதத் கானாவுக்குள்ளே, வணக்கஸ்தலத்துக்குள்ளே இருக்கின்ற கொட்டத்திலே குடிலிலே அமர்ந்திருப்பவர். அதனால் அதுக்குள்ள ஒரு மிகவும் துலதுலவென்ற ஒரு ஆடையை அணிந்து கொண்டு
தன் கர்ப்பம் யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டார். குறிப்பிட்ட காலம் பிரசவத்தினுடைய வழி வருகின்ற அந்த நேரம் யாருக்கும் தெரியாமல் ஊருக்கு வெளியில் அல்லாஹ் சொன்ன அடையாளங்களோடு கூடிய ஒரு இடத்தில் போய் பிரசவத்திற்கு போய்விட்டார். திட்டமிட்டபடி பிரசவம் நடக்கிறது. அற்புதமான அழகான கண்கொள்ளா காட்சியாக கண் குளிர்ச்சியாக ஒரு குழந்தை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பெற்றெடுக்கிறார்கள். குர்ஆனில் வருகிறது, குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த தாய் பெற்றெடுத்ததற்கு பிறகு இதை பேசியது. காலத் யா லைத்தனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸ்யம் மன்சியா. நான் இதுக்கு முன்னாடியே மௌத்தா போயிருக்கணுமே. வ குன்து நஸ்யம் மன்சியன், அல்லது நான் ஒரு பொருட்டாகவே இருந்திருக்க கூடாதே, அதாவது இல்லாமல் இருந்திருக்கலாமே. ஒன்று பிறந்து மௌத்தா இருக்கணும், அல்லது ஒரு பொருளாக இல்லாமையே இருந்திருக்கணும். எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? குர்ஆனில் இந்த வார்த்தை வருது, நான் முன்னாடியே மௌத்தா போயிருக்கணுமே, நான் ஒரு பொருளாகவே இருந்திருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை எப்போ சொன்னாங்க தெரியுமா? பிரசவத்தப்பெல்லாம் சொல்லலை. கிறிஸ்தவர்கள் அப்படி பரப்பி வச்சுருக்காங்க. பிரசவ வழியில் மரியம் துடிச்சாங்க. பொதுவாகவே பிரசவ வழி எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த மாதிரி பிரசவ வழி வருகிற போது ஆனானப்பட்ட மரியமே என்ன சொன்னாங்க, மௌத்தாவாவது போயிருக்கலான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பிரசவ வழி நியாயமானது, அது இல்லைன்னு சொல்ல வரல. ஒவ்வொரு பெண்ணும் பிரசவத்தின் போது செத்து பிழைக்கிறாள், அதில் சந்தேகம் இல்லை. பிரசவத்திற்கு பின்முண்டான வாழ்வு ஒரு மறு வாழ்வு, சந்தேகம் இல்லை. ஆனால் மரியம் இந்த வார்த்தையை அப்போ சொல்லலை. நான் மௌத்தா போயிருக்கணுமே, ஒரு பொருளாகவே இருந்துருக்கூடாதே, எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு அப்போ சொல்லலை. எப்போ சொன்னாங்க? குழந்தையை பெற்றதற்கு பிறகு சொன்னார்கள், கையில் வச்சுக்கிட்டு. ஏன்னா சுமந்தது பெரிய விஷயம் அல்ல, இப்போ கடுமையாக போராடி வழிகளை பொறுத்து இந்த குழந்தையை பெற்றதும் பெரிய விஷயம் அல்ல. இதை கையில் எடுத்து வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஊருக்கு என்ன பதில் சொல்வது, உலகத்திற்கு என்ன பதில் சொல்வது? இக்குழந்தை யார்? இக்குழந்தைக்கு தந்தை யார்? இக்குழந்தைக்கு இன்ஷியல் என்ன? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு இந்த குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே போவது? மரியம் அந்த வேதனையில் தான் சொல்லுகிறார்கள், நான் இதுக்கு பேசாமல் செத்து போயிருக்கலாமே. இப்படி ஒரு 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 பெரிய அவமானமாகவெல்லாம் இந்த ஊர் என்னை பார்க்கும். இயற்கையாய் ஒரு 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 பருவ பெண்ணிற்கு வருகின்ற இயற்கையான பயம். அதே சமயத்தில் மனசுக்குள்ள ஈமானுடைய அழுத்தம் இருக்குது, நெஞ்சழுத்தம், மிகப்பெரிய அளவில் தைரியம், அல்லாஹ் கைவிட மாட்டான் என்கிற தைரியம். ஏன்னா அப்படி அல்லா மேலையெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கோம்? அந்த அம்மா பிறந்த உடனே கொண்டு போய் ஏதாவது ஒரு குப்பைத்தொட்டில் போட்டு போயிருக்கலாமல்ல. இந்த காலத்தில் முறை தவறி சேரக்கூடிய நிறைய பேர், தவறாக பிறக்கிற எத்தனையோ குழந்தைகள் என்ன செய்கிறாங்க? இந்த காலத்தில் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுகிறார்கள், போட்டு போயிடுறாங்க. அது எங்கேயோ அரசு தொட்டிலுக்கு போகிறது. பொதுவாகவே குழந்தைகள் தொட்டிலில் கிடப்பது சமீப காலங்களில் வழக்கமாகி வருகிறது. கொட்டப்போன இடத்தில் பார்த்தால் கொட்டை விழித்து கொண்டு குழந்தை இருக்கும். எடுத்துக்கொண்டு சில பேர் வளர்ப்பார்கள், சில பேர் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஒப்படைக்கிறாங்க. ஒரு தைரியம் அவர்களுக்கு உண்டு. இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் குழந்தையை போட்டுட்டா, பெரியவர்கள் கூட ரோட்டோரங்களில் படுத்து கிடந்தால் கண்டுகொள்ளாத இந்த சமூகம், குழந்தை இருந்தால் நிச்சயமாக அதை எடுத்து காப்பாற்றி ஆளாக்கி வளர்த்து விடுவார்கள் என்கிற ஒரு குருட்டு தைரியம். மரியம் யாருக்கும் தெரியாமல் இல்லை, உலகத்திற்கே தெரியாமல் அல்லாஹுவுக்கும் அந்த பெண்ணுக்கும் மட்டும் தெரிந்த இந்த குழந்தையை தூக்கி ரோட்டில் போடலை. எடுத்துக்கிட்டு வீர மங்கையாக, இது தாண்டா என் குழந்தை, நீ என்ன சொல்கிற சொல்லு பார்க்கலாம் என்று ஊரை நோக்கி குழந்தையை தூக்கி கொண்டு போனார்கள் அல்லவா. நெஞ்சு தைரியம் அது, வீரம் அது. இன்னொரு வார்த்தையில் சொல்கிறதுன்னா, தப்பு செய்யாதவளுக்கு பயம் வராது. தப்பு செய்யாத பெண் எந்த சபைக்கும் வருவாள், சொல்லுவாள் இது தவறு அல்ல. ஏதாவது குற்றம் செய்திருந்தாலோ குற்றமாக நடந்திருந்தாலோ தான் யாரும் துரத்தாமலேயே ஓடிவிடுவார்கள். இப்போது மரியம் அம்மையார் சொல்லுகிறார்கள், இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல, பேசாமல் மௌத்தாவாவது போயிருக்கலாம், இந்த குழந்தையை பெற்றுட்டோமே. அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான், ஃபனாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹ்ஸனி, கீழிருந்து சப்தம் வந்தது, கவலைப்படாதே.
சில தஃப்சீர்களில் இப்படி எழுதுகிறாங்க, ஃபனாதாஹா மன் தஹ்தஹா அல்லா தஹ்ஸனி, கீழே இருந்த அந்த குழந்தை, கீழே யார் இருந்தா மடியில், குழந்தை பேசியது அல்லா தஹ்ஸனி, அம்மா நீ கவலைப்படாத, கத் ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா, இங்கே இறைவன் உன் காலடியில் ஒரு சின்ன ஓடை, இரண்டு இதற்கு இடையிலே ஓடுகின்ற ஒரு சின்ன ஓடை, சின்ன கால்வாய், இதிலே குடிப்பதற்கு மதுரமான தண்ணீர், அருகாமையில் பேரித்தம்பழத்தினுடைய உறுதி வாய்ந்த ஒரு மரம், எல்லா ஏற்பாடும் அல்லாஹ் செய்து விட்டான். மரத்தை உழுக்கு, பழம் கொட்டும், பழத்தை சாப்பிடு, ஓடும் அந்த இன்ப தண்ணீரை குடி, உன் குழந்தையை பார்த்து கண் குளிர்ச்சி பெறு. இது குர்ஆனில் வருது. வஹுஸி இலைக்கி பிஜித்இன் நஹ்லா, பேரித்தம்பழ மரத்தை பிடித்து உழுக்கு, துசாக்கித் அலைக்கி ருதபன் ஜனியா, ஃப்ரெஷ்ஷான பேரித்தம்பழங்களை அது கீழே கொட்டும், எடுத்து சாப்பிடு, ஃபகுலி சாப்பிடு, ஒஷ்ரபி குடி, வகர்ரி ஐனா குழந்தையை பார்த்து கண் குளிர்ச்சி அடை. சொன்னபடி எல்லாம் செய்தார்கள். பல்வேறு திருக்குர்ஆன் விரிவுரைகளின் வழியாக இங்கே நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்குது. ஒரு செய்தி அல்ல, கேள்வி கூட. நாம் யோசிக்கலாமே, சிந்திக்கலாமே. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு போய்கொண்டே இருக்கின்ற வழியிலேயே வேறு சில குர்ஆனிய தகவல்களையும் நாம் சிந்திப்போம். முதல் தகவல், பச்சை உடம்பு, பிள்ளை பெற்ற உடம்பு, உச்சகட்ட பலகீனம், ஏதோ 4-5 குழந்தை பெற்ற அனுபவமெல்லாம் இல்லை. முதலில் பேறுகாலம் என்னவென்று தெரியாது. பக்கத்தில் யாராவது தாய் இருந்து ஆறுதல் சொல்லணுமல்ல, வலி பொறுத்து கொள்ளுவதற்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல யாராவது வேணுமல்ல, யாரும் கிடையாது. ஒரு பருவம் எய்திய பிள்ளை போய் இன்னொரு குழந்தையை பெற்றெடுத்து வருவது என்றால், அந்த பச்சை உடம்புக்காரியை அல்லாஹ் சொல்கிறான், எந்திரிச்சு மரத்தை பிடிச்சி உழுக்கு, பழம் உழுகும், சாப்பிடும். நமக்கு இப்போ சந்தேகம், இந்த அம்மா எந்திரிச்சு பேரித்தம்பழ மரத்தை உழுக்காமையே கூட பழம் உழுகுமல்ல, எல்லாம் நினச்சா விழுகாதா? விழுகும். மடியிலேயே பழத்தை கொண்டு, ஏங்க மடியில் ஆம்பளை இல்லாமல் மடியில் குழந்தைய கொண்டு வச்சுருக்கான் அல்லாஹ் தஆலா, ஏன் மடியில் பேரிச்சம்பழத்தை கொண்டு வைக்கலாம்ல? வைக்கலை. சரி, எந்திரிச்சு உழுக்குங்கிறான்ல. பேரிச்சம்பழ மரத்தினுடைய கால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? 10 பேர் உழுக்குனாலும் அசையாது. இந்த ஒரு பொம்பளை, அதுவும் பலவீனமான உடம்புக்காரி எந்திரிச்சு பிடிச்சி உழுக்கிறதுனால மரம் முதல்ல உழுகுமா, ஆடுமா? முதல்ல ஆடாது. சரி, அது ஆடுறதா வச்சுக்குவோம். பேரிச்சம்பழமெல்லாம் நம்ம ஊர்களில் நவாப்பழமும் கொய்யாப்பழமும் ஆட்டினே உழுகிற மாதிரிலாம் உழுகாது எப்போவுமே. அதனுடைய ஃபிட்டிங், அதனுடைய இம்சாக், அதனுடைய பிடிப்பு சக்தி பலமாக இருக்கும். பேரிச்சம்பழம் அப்படியெல்லாம் உழுக்கணும், ஒன்றும் கொட்டாது. ஆக இந்த 3 செய்தி கவனிக்கணும். உழுக்க சொல்லுகிறான், உழுக்காமலேயே தர முடியும். ஒரு ஆளை உழுக்க சொல்லுகிறான், 10 பேர் உழுக்கினாலும் ஆடாது. சரி, அப்படியே ஒரு பெண் சேர்ந்து உழுக்கினாலும் விழும் நிலையில், விழும் பலவீனத்தில் பேரித்தம்பழம் கிடையாது. இதுக்கெல்லாம் சேர்ந்து தஃசீர்களில் ஒரே ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் தெரியுமா? உலகத்தில் காரண காரியம் இல்லாமல் எதையும் அல்லாஹ் செய்ய மாட்டான். தர முடியும் அவனால், ஆனால் தரமாட்டான். நீ எந்திரிச்சு ஒரு உழுக்கு, உன் முயற்சி செய். ஒரு முயற்சியும் இல்லாமல் அல்லாஹ் பார்த்துக்குவான். உமரது எல்லாம் தான் சொல்லுவாங்க, வானம் தங்கமாக கொட்டாது, மழை பெய்யாது. வானத்தில் பெய்கிற மழை என்றைக்கும் வெள்ளி மழை பெய்யாது. நீ போய் உழைக்கணும் போன்னு சொல்லி உழைப்பதற்கு துரத்துவார்கள். பள்ளிவாசலை அண்டி இருந்த உழைக்காத சில வழிப்போக்கர்களை உமரது எல்லாம் அடித்து அனுப்புவார்கள். காரணம் என்னன்னா, முயலாமல் எதுவும் கிடைக்காது. பச்சை உடம்புக்காரியை எந்திரிச்சு உழுக்குங்கிறானே, ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ்னால தர முடியும் என்பது வேறு, ஆனால் அப்படி தர மாட்டான் என்பது தான் முக்கியம். இன்னொன்று செய்தி உண்டு. இந்த குழந்தை பிறப்பு நிகழ்ச்சி எங்கே நடக்குது தெரியுமா? பலஸ்தீனில், ஜெருசலம் தானே. பைத்துல்லஹம், பெத்லஹேம்னு புத்தகங்கள் எழுதுகிறோம். பைத்துல்லஹம், ஜெருசலம், அங்கே தானே பிறந்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த குழந்தை பிறக்கிற இடம் இருக்கிறது அல்லவா, அந்த மண்ணில் அங்கே சுற்றியும் என்ன தெரியுமா இருக்குது? அத்திப்பழ மரம் அதிகமாக இருக்குது. அடுத்து ஜெய்தூன் மரம் இருக்குது. குர்ஆனில் வருதில் வத்தீனி வ ஜெய்தூன், அத்தி மரம் இருக்குது, ஜெய்தூன் மரம் இருக்குது. மரியம் எங்கே திரும்பினாலும் அந்த மரம் தான் இருக்கும்.
பிரசவத்துக்கு போய் பிரசவத்துக்கு பின்னாடி உழுக்க சொல்லி சாப்பிட சொல்லி இறைவன் சுட்டி காட்டுறது தூரமாக இருக்கிற அந்த இடத்துல போய் இருந்த பேரிச்சம்பழ மரத்தில். ஏன் அத்திப்பழம் சாப்பிட வேணாமா, ஜைத்தூன் சாப்பிட வேணாமா? பேரிச்சம்பழ மரம் திருக்குரானை அதனுடைய மருத்துவ கோணத்தில் அதனுடைய உணவு சம்பந்தப்பட்ட கோணங்களிலெல்லாம் அலசக்கூடிய ஆய்வாளர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், பிள்ளை பேறு காலத்திற்கு பின்னால் உள்ள உடம்புக்கு மிகவும் முக்கியமானது பேரிச்சம்பழம். அதனால தான் நிரம்பி இருக்கிற அத்தி மரங்கள், நிரம்பி இருக்கிற ஜைத்தூன் மரங்களை விட பேரிச்சம்பழ மரத்தை கொடுத்து உழுக்குன்னு சொல்கிறான் அல்லாஹ். இறைவனின் எந்த வார்த்தையும் காரணமில்லாமல் அல்லாஹ் வைக்கலை. குரானில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் ஒரு அறிவியல் ஒளிந்து கிடக்கிறது, ஞாபகத்தில் வைக்கணும். ஒரு பேறுகாலத்தின் போது இடுப்பை சுற்றி இருக்கிற மூட்டுகள் ஒட்டு மொத்தமாக நரம்புகள் அத்தனையும் தன் இறுக்கத்தை இழந்து தளர்ந்து போகும். குர்ஆன் வழியாகவே வருகிறது. இதில் சும்மா சபீல யஸ்ஸரா, குழந்தையின் பாதையை லேசாக்குவதற்கு இறைவன் எல்லாம் ரப்பர் மாதிரி ஆயிரும். அவளுடைய இடுப்பை சுற்றிலும் ஒரு தாயினுடைய எலும்புகள் எல்லாம் லூஸ் ஆனதுக்கு பிறகு மீண்டும் பேறுகாலத்திற்கு பிறகு அந்த எலும்புகள் நரம்புகள் இறுக்கமாகி கூடி பழைய நிலைமைகளில் அவள் அந்த எலும்புகள் பொருந்தி உட்காருவதற்கு பேரித்தம்பழ மரத்திற்குள்ளே இருக்கிற பேரித்தம்பழத்துக்குள்ளே இருக்கின்ற உணவு கூறுகள் சத்து கூறுகள் முக்கியம் என்பது குர்ஆனுடைய இந்த வசனத்தின் வழியாக விளங்குகிறது. ஆய்வாளர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், புள்ள பெற்றவளுக்கு பேரிச்சம்பழம் கொடுக்கணும். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதை இது போன்ற சைகனைகள் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். மரியம் விஷயத்திற்கு வருவோம். குழந்தையை கையில் எடுத்து கொண்டார். நடப்பது நடக்கட்டும், இது இறைவன் தந்த குழந்தை, நாம் தவறிலே போகவில்லை, தைரியம் இருக்கிறது. எந்த சபைக்கு முன்னால் எந்த இடத்திற்கு முன்னாலேயும் போக முடியும். தூக்கி கொண்டு ஊருக்குள்ளே வருகிறார். ஊருக்குள்ளே வந்த மரியம் அம்மையாரை ஊர் மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்திருப்பார்கள் நமக்கு தெரியும். அறிவார்ந்த சமூகமாக இருந்தால் கூட கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகள்னால பேசுவாங்க இல்லையா? எப்படி திட்டிருப்பாங்க, என்னென்னமோ திட்டினாங்க. ஆனால் அந்த திட்டுகள், பேச்சுகள், ஏச்சுகள் இவைகளுக்கிடையில் ஒரு பெரிய தத்துவம் வாய்ந்த ஒரு சொல்லை சொல்லுகிறார்கள். என்ன சொல்ல தெரியுமா? யா உஹ்த ஹாரூன், மரியமே, ஹாரூன் வழி சகோதரியே, மாக்கான அபூ கிம்ர அசௌஇன், மரியமே உன் தகப்பன் கெட்டவன் இல்லை. ஒமாக்கானத் உம்முகி பகியா, உங்கள் அம்மாவும் நடத்த கெட்டவ இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மட்டும் எப்படிமா இப்படி போன? அவன் பார்வையில் மரியம் கெட்டுப்போவதாக முடிவு செய்கிறான். ஆனால் நம்ப மறுக்கிறான். ஏன் நம்ப மறுக்கிறான் தெரியுமா? ஒருவன் கெட்டு போவதற்கு அல்லது ஒருத்தி கெட்டு போவதற்கு ஒன்று தந்தை கெட்டவனாக இருக்கணும் அல்லது தாய் கெட்டவனாக இருக்கணும். இங்கே எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். நாம ஏன்னா வெறும் மரியமுடைய வரலாறு முக்கியம் அல்ல, அதிலிருந்து உள்ள செய்தி முக்கியம். ஓன் தாயும் நடத்த கெட்டவில்லை, ஓன் தந்தையும் கெட்ட ஆள் இல்லை, பின்ன எப்படிமா நீ கெட்டு போன? லாஜிக்கா நீ கெட்டு போகக்கூடாதே. அவன் அதை கேட்க வருகிறான். மரியம் ஏற்கனவே இறைவன் சொல்லி கொடுத்த பிரகாரம் தான் மௌன விரதம் இருப்பதாக, நோன்பிலேயே பேசா நோன்பு இருப்பதாக சொல்லி குழந்தையை மாத்திரம் சைகை காட்டி குழந்தையிடம் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு இருந்து விட்டார்கள். சொல்லவில்லை, சைகனை செய்துவிட்டு இருந்து விட்டார்கள். பிறகு குழந்தை பேசியதாக குர்ஆன் சொல்லுகிறது. நான் இங்கே நிறுத்துகிறேன். இந்த வார்த்தை எவ்வளவு வலிமையானது பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும், அது தவறிலே போகுமா இல்லையா முடிவு செய்கிற இடத்தில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்களின் தவறு, தந்தையின் தவறோ தாயின் தவறோ, தலைமுறைகளை தாண்டியும் கூட மக்களை பாதிக்கும். ஒரு சில மார்க்க அறிஞர்கள் 7 தலைமுறை வரைக்கும் ஒரு தந்தை அல்லது தாயின் தவறு அந்த வம்சத்திடத்தில் வெளிப்படலாம் என்று நமக்கு அச்சுறுத்துகிறார்கள். யதார்த்தத்தை சொல்லுகிறார்கள். உண்மையாகவே அது சரியான அச்சத்திற்குரிய விஷயம். மரியமை பார்த்து அதைத்தான் கேட்டார்கள் அந்த மக்கள். உண்மைதான், தாயும் கெட்டு போகல, தந்தையும் கெட்டு போகல, அதனால் மரியமும் கெட்டு போகல. மரியம் கெடலை. இப்போ இதோ குழந்தை பேசுகிறது. கால இன்னி அபுதுல்லா, கால இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹுவின் அடிமை.
வாய் திறந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேதிய முதல் வாசகம். அல்லாஹ்வோட மகன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி பேசல அவர். அல்லாஹ்வுடைய அடிமை, இப்னுல்லான்னு சொல்லலை, அப்துல்லான்னு சொன்னாங்க. ஓஜஅலனி நபியன், என்ன அல்லாஹ் நபியாக்குவான்னு சொன்னாங்க. கர்த்தராக்குவான்னு சொல்லலை, பரிசுத்த ஆவியாக்குவான்னு சொல்லலை. இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமை தவறாக கிறிஸ்தவர்கள் சொல்லுவது போல் அப்படி அல்ல. இறைவனுக்கு மகனும் அல்ல அவர் கர்த்தரும் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியும் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய அடிமை, அவ்வளவுதான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, எங்கே இருந்தாலும் அல்லாஹ் என்னை பாக்கியம் பொருந்தியவனாக வைத்திருக்கிறான். வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத், என்னை தொழுகுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் ஏவி இருக்கிறான். முக்கியமான இன்னொரு வாசகம், வபர்ரம் பிவாலிதத்தி, என் ரப்பு என்னை என் தாய்க்கு பணிவிடை செய்யுமாறு ஏவி இருக்கிறான். என் தாய்க்கு நல்ல பிள்ளையாக வாழுமாறு என்னை ஏவி இருக்கிறான். ஒருவர் உலகத்திலேயே அற்புதமானவராக இருக்கலாம், நபியாக இருக்கலாம், பெரிய ஆலிமாக இருக்கலாம், பேரரசராக இருக்கலாம், பெரிய வலியாக அவுலியாவுல்லாக்களிலே கூட இருக்கலாம். இருந்துவிட்டு போகட்டும், தாய்க்கு அவர் பிள்ளை. உலகத்தில் உயரத்திற்கு போகிற எத்தனை பேராக இருந்தாலும் சொந்த தாயிடம், பெத்த தாயிடம் துஆவை வாங்காத எவனும் நன்றாக வாழ முடியாது. இது உலகத்தினுடைய பாடம், மார்க்கம் சொல்லுகிற பாடம். நல்ல பேர் வாங்கிறது மட்டுமல்ல, இப்படி கூட சொல்லலாம், அல்லாஹுவின் அன்பு வேண்டுமானால் தாயின் துஆ இல்லாமல் உனக்கு இறைவனின் அன்பு கிடைக்காது. தாயின் துஆ இல்லாமல் இறைவனின் பொருத்தம் கிடைக்காது. இன்னமும் சொல்லலாம், தாயினுடைய துஆ இல்லாமல் நல்ல மவுத்து கூட கிடைக்காது. பிறக்கிற குழந்தை ஈசா பிறந்து பல நாளெல்லாம் ஆகலை, பல மாதமெல்லாம் ஆகலை, சில மணித்துளிகள் தான் ஆயிருக்கிறது. சில மணித்துளிகள் பிறந்த அந்த குழந்தை பேசுகிறது, வபர்ரம் பிவாலிதத்தி, என் தாயை பேணி கொள்ளுமாறு இறைவன் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் என்று பேசியது. மரியமை ஊரில் பல பேர் இந்நிகழ்விற்கு பின்னால் ஏற்றார்கள், தொடர்ந்து மறுத்தவர்கள் மறுத்தார்கள். இந்த அடிப்படையில் மரியம் சிறந்த தக்வாவுக்கு நமக்கு படிப்பினையாகிறார். சரி, தைரியமுள்ள பெண்ணிற்கு நமக்கு படிப்பினையாகிறார். சோதனை மேல் சோதனையாக கர்ப்பகாலம், மகப்பேறு காலம், பிரசவத்தினுடைய நேரம் என்று அடுக்கடுக்காய் சோதனை வருகிற போதும் துணிவோடு தாங்கிக் கொள்ளுகிற மனப்பக்குவத்தில் நமக்கு மரியம் முன்னுதாரணமாகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற அன்பு குழந்தையை அழகாக வளர்த்து 33 வயசு வரை இந்த உலகத்திற்கு அற்புதமான குழந்தை ஈசாவை தந்த விஷயத்தில் ஒரு முன்மாதிரி தாயாய் மரியம் இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் ஆயிரம் ஆயிரம் மரியம்களை இஸ்லாமிய குடும்பங்களிலே இருந்து தொடர்ந்து தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.